इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. श्री गुरुभ्यो नमः. ஈஷாவாஸ்ய உபனிஷத்து நாம 5 மந்திரங்கள் ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ 6வது மந்திரத்துல ஆரம்பிப்போம். 6வது மந்திரம்ங்கிறது என்ன? யஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன்யேவ அனுபஷ்யதி சர்வபூதேஷு ச ஆத்மானம் ததஹ ந விஜுகுப்சதே. இது 6வது மந்திரம். இந்த முதல் மந்திரத்திலே ஈஷாவாஸ்யம், ஈசன்னால உலகம் அறைக்கப்பட வேண்டும், அதாவது உலகம் பூரா ஈஸ்வரனாக தெரியணும், அப்படி முமுட்சுவுக்கு ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த முமுட்சுவாக இருக்கிறவன் உலகம் எல்லாமே அந்த பரமாத்ம ஸ்வரூபந்தான் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டானே, ஆனால் அந்த ஞானத்தினாலே அவனுக்கு ஏற்படக்கூடிய, அதாவது ஜீவன் முக்தி நிலையிலே அவனுக்கு ஏற்படக்கூடிய பலம் என்ன அப்படிங்கறத இங்க சொல்றார். இந்த மந்திரத்திலையும் சொல்றார், இதுக்கு அடுத்த மந்திரத்திலையும் அதைத்தான் சொல்றார். அதாவது ஸ்ருதி சொல்றது ஸ்ருதி என்ன சொல்றது? யஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன்யேவ அனுபஷ்யதி. அது மாத்திரமில்லை, சர்வபூதேஷு ச ஆத்மானம் அனுபஷ்யத்தின்னு சேர்க்கணும். யஹ அனுபஷ்யதி, சஹாங்கிற ஒரு பதத்தை நம்ம சேர்த்துக்கணும். சஹா ததஹ ந விஜுகுப்சதே. சஹா ந விஜுகுப்சதே. இந்த ஜுகுப்சா அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு. அந்த சப்தத்துக்கு கருணைன்னு ஒரு அர்த்தம் உண்டு, கிருணா அப்படின்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு. ஜுகுப்சா கருணா கிருணி அப்படின்னு. ஜுகுப்சா அந்த கிருணானா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அருவருப்பு, ஒருத்தனை பார்த்து மட்டமா நினைக்கிறது இருக்கே, அது ரொம்ப மோசமானது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. இதுக்குதான் ஜுகுப்சா, கிருணா அப்படின்னு சொல்றது. இவனுக்கு, இந்த ஆத்ம ஞானம் வந்தவனுக்கு அந்த விருப்பு வெறுப்பு இருக்காது, கிருணாங்கிறது வராது, ஜுகுப்சை வராது, ஒரு அருவருப்பே வராது அப்படின்னு இந்த சப்தார்த்தம் கிடைக்கிறது. என்னது இது, ஒரு பலமா? ஞானத்துக்கு என்னப்பா பலம் அப்படின்னு கேட்டாக்க, உனக்கு ஒன்னும் அருவருப்பே வராது, அதான் பலம் அப்படின்னு சொன்னா யாராவது இதை ஒத்துப்பாடா? இல்லையா? இது எப்படி பலம்னு சொல்ல முடியும்? ஆனா ஞானியுடைய ஸ்வபாவம் இதுன்னு சொல்லலாம். பாஷக்காரால் அப்படிதான் சொல்றா. இது புதுசா சொல்றதுங்கிறது இல்லை, ஞானியுடைய ஸ்வபாவம் இது. அவன் யாரிடத்திலும் விருப்பு வெறுப்பு உள்ளவனாக இருக்க மாட்டான். ஏன்னா அவனுடைய ஞானம் அப்பேற்பட்டது. அவனுடைய ஞானம் எப்படி இருக்கு, அவன் எப்படி உலகத்தை பாக்குறான் அப்படின்னு கேட்டா, உலகத்தை எங்க பாக்குறான்? ஆத்மாவில உலகத்தை பார்க்கறான், உலகத்துல ஆத்மாவை பார்க்கறான் அப்படின்னு சொல்லி. சர்வாணி பூதானி ஆத்மனி ஏவ, ஆத்மன்னேவ சர்வாணி பூதானி
பஷ்யதி அனுபஷ்யதி. சர்வபூதங்கள் அப்படின்னு சொன்னா பிரம்மலோகத்திலேருந்து ஆரம்பிச்சு எறும்பு பரியந்தம் அத்தனை பிராணிகளையும் எடுத்துங்கோ. இந்த அத்தனை பிராணிகளையும் அவன் பார்க்கறான். எங்க பார்க்கறான்னு சொன்னா ஆத்மாவில பார்க்கறான். ஆத்மாவில அத்தனை பிராணிகளையும் பார்க்கறான் அப்படின்னு சொல்றது. இப்படிதான் பார்க்க சொன்னதோ ஏற்கனவே நம்ம யோசிக்கிறோம். அதே மாதிரி சர்வபூதேஷு, அந்த சர்வபூதங்களிலும் ஆத்மானம் அனுபஷ்யதி, ஆத்மாவை பார்க்கிறான். அனுபஷ்யதி அப்படின்னா சாஸ்திராச்சாரியோபதேசம் அனுபஷ்யதி. சாஸ்திரத்தை குரு உபதேசம் பண்றார். அந்த உபதேசத்தினாலே பிற்பாடு தெரிந்து கொள்கிறான், பார்க்கிறான். அதனால இந்த இடத்துல ஆத்மாவில சர்வ பிராணிகளையும் சர்வபூதங்களையும் பார்க்கிறான், சர்வபூதங்களிலும் ஆத்மாவை பார்க்கிறான் அப்படிங்கிறதுக்கு வார்த்தையா இருக்கே தவிர அர்த்தம் புரிய மாட்டேங்கிறது. அப்ப பாஷ்யம் அங்க அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. அப்ப பாஷ்யம் என்ன சொல்றது, அங்க பாஷ்யக்காரர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, ஆத்மன்யேவ அனுபஷ்யதி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் ஆத்ம வதிரிக்தானி நபஷ்யதி இத்யர்த்தஹ. இவன் எந்த ஆத்மாவை சாஸ்திரம் வாசித்து வேதாந்த சாஸ்திரம் வாசித்து குரு மூலமாக கத்துக்கொண்டானோ அந்த ஆத்மாவை காட்டிலும் வேறானதாக எந்த பிராணியையும் அவன் பார்ப்பதில்லை. அப்படின்னா ஏற்கனவே அவனுக்கு இந்த ஞானம் வரத்துக்கு முன்னாடி அவன் ஆத்மாவை காட்டிலும் வேறானதாக அத்தனை பிராணிகளையும் நினைச்சுட்டு இருந்தான். அவ்யக்தத்திலேருந்து ஆரம்பிச்சு ஸ்தாவர பரியந்தம், செடி கொடி பரியந்தம்னு எடுத்துட்டார். எங்கெல்லாம் சைத்தன்யம் தெரிகிறதோ அதுகள் தானே பிராணி. அந்த பிராணிகள் இடத்திலே அங்கங்க தனித்தனியாக ஆத்மா இருக்கிறதாக நினைச்சானே தவிர இந்த ஒரே ஆத்மாதான் அது எல்லாம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாம இருந்தது. இப்ப தெரிஞ்சு போயிடுச்சு. அநேஜத்து ஏகம் அப்படின்னு உபதேசம் பண்ணினதுனாலே எல்லா சரீரத்திலையும் இந்த ஆத்மா ஒன்று. அப்படின்னா என்னாச்சு, ஆத்மாவை தவிர்த்து தனியாக அந்த பிராணிகள்னு ஒன்றும் இல்லை. ஆத்ம வதிரிக்தானி நபஷ்யதி, அவன் வேறு நான் வேறு அப்படின்னு ஆத்மாவை காட்டிலும் வேறானதாக எந்த பிராணியையும் எவன் பார்ப்பதில்லையோ. இதுக்கு சரியான அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னா இன்னொரு வார்த்தையும் சொல்லிதான் ஆகணுமா. அதுக்காக ஸ்ருதியே என்ன சொல்லிடுறது, சர்வபூதேஷு ஆத்மானம் பஷ்யதி அனுபஷ்யதி. எல்லா பிராணிகளிடத்திலும் ஆத்மாவை இவன் பார்க்கிறான். பாஷ்யக்காரர் அங்க எழுதுறா, இந்த சரீரத்துல நான் ஒரு ஆத்மா இருக்கு இல்லையா, எந்த ஒரு ஆத்மா இந்த சரீரத்துக்கு ஆத்மாவாக இருக்கோ இதே ஆத்மாதான் அத்தனை சரீரங்களுக்கும் ஆத்மாவாக இருக்கு. இங்க நான் அப்படின்னு தெரியக்கூடிய நான் விவகாரத்துக்கு விஷயமாக கூடிய ஆத்மா அத்தனை சரீரத்திலையும் இருக்கே தவிர வெவ்வேறு ஆத்மா இல்லை. அப்ப இந்த இடத்துல ரெண்டு அம்சம் இல்லை, இது ஒரே அம்சம்தான். அதாவது ரெண்டு பார்வை இல்லை. இது எல்லா பிராணிகளிடத்திலும் ஆத்மாவை பார்க்கிறது அப்படிங்கிறதும் ஆத்மாவிலேயே எல்லா பிராணிகளையும் பார்க்கிறது அப்படிங்கிறதும் இது ரெண்டு பார்வை இல்லை. இது ரெண்டு சேர்ந்து ஒரே பார்வைதான். இதை நாம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா, கயத்துல பாம்ப பார்க்கறான் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா
எதை நான் கயத்தில் அப்படின்னு ஆதாரமாக சொல்றேனோ அதை நாம நிஜம்னு வச்சுக்கணும். பரமார்த்த சத்தியம். கயத்துல பாம்பை பார்க்கறான் அப்படின்னு நான் எப்ப சொல்லுவேன்? அந்த கயறு தான் வாஸ்தவம். ஆனா இவனுக்கு பிராந்தியால அந்த பாம்பு தெரிகிறது அப்படின்னு இருக்கும் போதுதான் கயத்துல அவன் பாம்பை பார்க்கறான்னு சொல்லுறான். ஒரு சமயம் பாம்பை போய் கயிறுன்னு நினைச்சுட்டானா நான் என்ன சொல்லுவேன்? கயத்துல பாம்பு பார்க்கறான்னு சொல்ல மாட்டான், பாம்புல கயத்தை பார்க்கறான்னு சொல்லுவேன். ஆக நிஜமான வஸ்துவில பார்க்கறான். நிஜமான வஸ்து எதுவோ அதிஷ்டானம்னு சொல்லப்படுறதே அந்த அதிஷ்டானத்தை பார்க்கிறான் அப்படிங்கறத தெரிவிக்கிறதுக்காக உலகத்துல அத்தனை பிரபஞ்சத்துக்கும் அதிஷ்டானமாக இருப்பது இந்த ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கிறது ஆத்மன்யேவ அனுபஷ்யதி அப்படிங்கிறது. ரெண்டாவது சர்வபூதேஷு ஆத்மானம் பஷ்யதி. இது எப்படி வருது அப்படின்னு கேட்டா அதே பூத்தம்தான், அதை காட்டிலும் வேறானது இல்லை அப்படின்னு முன்னாடி சொன்ன பார்த்தானே. அங்க அத்தனை இடத்திலும் அத்தனை அதே பூதங்களுக்கு ஆத்மாவாக தன்னை பார்க்கிறான். தனக்கு ஆத்மாவாக இருப்பது அத்தனை பூதங்களுக்கும் ஆத்மாவாக இருப்பதை அவன் காண்கிறான். முதல்ல சொன்னது இவன் பார்க்கக்கூடிய அந்த ஆத்ம தத்துவம் சர்வ பிராணிகளுக்கும் சர்வ பிரபஞ்சத்துக்கும் அதிஷ்டானமாக தெரிகிறது இவனுக்கு. அதனாலதான் இதுல அதை பார்க்கிறான் அப்படின்னு சொன்னார். எல்லா இடத்திலையும் இது ஒன்றாக தெரிகிறது இப்போ இவனுக்கு. அதனாலே சர்வபூதேஷு ஆத்மானம் அப்படின்னு சொல்லுது. ஆக அந்த நிர்விசேஷமான ஆத்மஸ்வரூபத்தை எவன் பார்க்கிறானோ அவனுக்கு இந்த மாதிரி பார்வை உள்ளவன், இந்த மாதிரி ஒரு ஆத்ம ஞானம் வந்தவனுக்கு யார உலகத்துல ஒரு அருவருப்பு விருப்பு வெறுப்பு எதுவுமே இருக்க முடியாது. ந விஜுகுப்சதே. ஏன் அப்படின்னு இது ஒரு பெரிய பலமாக புதுசா தெரியாததா அவனு சொல்றாருன்னு இல்லை, இது அவனுடைய சுவாவம். இப்படிதான் இருப்பான். பிராப்தசைவ அனுவாதோயம் அப்படின்னு பாஷ்யக்காரர் சொல்றார். ஏன் அப்படின்னு கேட்டா தன்னை காட்டிலும் வேறான ஒரு வஸ்து இருக்கு, அது மட்டமாக இருக்கு, அது தோஷமுள்ளதாக இருக்கு அப்படின்னு பார்த்தாதான் அந்த வஸ்து விஷயத்துல இவனுக்கு ஒரு வெறுப்பு வரும், அருவருப்பு வரும், ஜுகுப்ச வரும். இவன் எதை பார்க்கறான்? எல்லா இடத்துலயும் ஆத்மஸ்வரூபம் தான் இவனுக்கு தெரிகிறது. இவன் தான் ஈஷாவாஸ்யம், ஆத்மஸ்வரூபத்தினால உலகத்தை மறைச்சுட்டானே. அப்படி இருக்கும் போது எல்லா இடத்துலயும் இவனுக்கு ஆத்மஸ்வரூபம் தெரியறதுனாலே அந்த ஆத்மஸ்வரூபம் எப்படி தெரிகிறது? சுத்தமாக இருக்கு, எந்த தோஷமும் சம்பந்தப்படாததாக இருக்கு. அப்பேற்பட்ட ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கிறவனுக்கு வேறான ஒரு வஸ்துவ அவன் கண்ணுல படவே இல்லைங்கிற போது எந்த வஸ்துவில அவனுக்கு ஒரு அருவருப்பு வரும், எதுல அவனுக்கு வெறுப்பு வரும்? அது காரணமே இல்லையே. ஆகையால இந்த மாதிரியான ஒரு ஆத்மஸ்வரூபம் உள்ளவனுக்கு அஜ்ஞானிக்கு வரக்கூடிய வெறுப்பு வெறுப்பெல்லாம் வராது. அந்த காமம் மோகம் போக்குவரத்தெல்லாம் இவனுக்கு இருக்க முடியாது. அதனால அந்த மோகாதிகள்னால அவனுடைய சில விவகாரம் லோகத்துல அஜ்ஞானிகளுக்கு ஏற்படுறதே, அந்த விவகாரம் இவனிடத்துல இருக்காது அப்படின்னு ஒரு நிலையை சொல்றது, ஞானியுடைய நிலையை சொல்றது இந்த மந்திரம். இதே விஷயத்த அடுத்த மந்திரமும் இன்னொரு சொல்றது. அதாவது சப்தங்கள் வேற, பதங்கள் வேற, ஆனா விஷயத்துல மாறுதல் இல்லை. வாஸ்தவமா அந்த அடுத்த மந்திரம் 7வது மந்திரம் இருக்கு, இத வச்சுதான் 6வது மந்திரத்துக்கு நம்ம அர்த்தம் சொல்லும்படியாக இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா அங்க ஆத்மனி சர்வபூதானி சர்வபூதேஷு ஆத்மா அப்படின்னு பரஸ்பரம் மாத்தி பிரயோகம் இருக்கு.
ஆத்மனிங்கிறதுக்கு பார்த்தா ஆத்மா ஆதாரமாகவும் சர்வபூதங்களும் அதுல ஆசிரித்தமாக இருக்கக்கூடியதாகவும் அப்படி ஒண்ணு தெரிகிறதுன்னு நம்ம சொல்லுவோம். அப்படிதான் சாதாரணமா சொல்லுவோம். அதையே அப்படி மாத்தி சர்வபூதங்களை ஆதாரமாகவும் ஆத்மா அதுல இருக்கக்கூடியதாகவும் சர்வபூதேஷு ஆத்மானம் அப்படிங்கிறதுக்கு நாம இப்படி அர்த்தம் நாம சொல்லல. அப்படி ஏன் சொல்லல அப்படின்னு கேட்டா இந்த 7வது மந்திரத்தை வச்சுட்டுதான் சொல்லல. அந்த வாக்கியத்துல உள்ள பதங்களுக்கு அப்படியே அர்த்தத்தை எடுத்து பார்த்தோம்னா ஆத்மா சர்வபூதங்களுக்கு ஆதாரமாகவும் ஆத்மாவுக்கு சர்வபூதங்களும் ஆதாரமாகவும் இருப்பதாக நமக்கு தோன்றது. ஏன்னா அப்படிதான் பதங்கள் அப்படி விழுந்திருக்கு. சர்வாணி பூதானி ஆத்மனி ஏவ அனுபஷ்யதி, சர்வபூதேஷு ஆத்மானம் அனுபஷ்யதி. இந்த 2 பதத்தை கேட்டு ஒரு சம்ஸ்கிருதஜன் கிட்ட கொடுத்துட்டா அவன் பதத்துக்கு அர்த்தம் எழுதுன்னு சொன்னா பதத்துக்கு பதம் அப்படியே அர்த்தம் பண்ணினா இது போலதான் கிடைக்கும். ஆனா அது இங்கே வாக்கியார்த்தம் இல்லை. இங்க எப்படி அர்த்தம்னா முதல் வாக்கியத்திலே அந்த ஆத்மா ஸ்வரூபம் சர்வத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கு. நான் இப்ப சொன்னேனே கயத்துல பாம்பை பாக்குறான் அப்படின்னு சொன்னேனே, அந்த மாதிரி அதிஷ்டானமா இருக்குங்கிறத இவன் பாக்குறான். 2வதுல எல்லா இடத்துலயும் இந்த ஆத்மஸ்வரூபத்தை ஒன்னாக பார்க்கிறான். அப்படிங்கிற காரணத்தினாலே அவனுக்கு விருப்பு வெறுப்பு இல்லை அப்படின்னு சொன்னான். இப்படித்தான் அர்த்தம் பண்ணணுங்கிறத தீர்மானம் பண்ணக்கூடிய மந்திரமாக இருக்கு இந்த 7வது மந்திரம். யஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவ அபூத் விஜானதஹ தத்ர கோ மோஹः கஷோகः ஏகத்வம் அனுபஷ்யதஹ. யஸ்மின் அதாவது எந்த ஒரு நிலையில், ஆத்மான்னு கூட அர்த்தம் பண்ணிருக்கார். இந்த ஆத்மஸ்வரூபமே இவனுடைய ஆத்மஸ்வரூபம் சர்வாணி பூதானி அபூத், சர்வபூதங்களாக இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கிறத அவன் உணர்கிறான். விஜானதா, நான் இத்தனை நாள் எல்லாம் வேற வேற நினைச்சிருந்தானே, இந்த ஆத்மஸ்வரூபம் தான் எல்லாமாக இருக்கு. ஆத்மைவ இதம் சர்வம் அப்படின்னு பாக்குறான். எல்லா பூதங்களும் சர்வாணி பூதானி ஆத்மைவ அபூத் இப்படி வாக்கியம் இருக்கு பாருங்க. இத்தனை பூதங்கள் இருக்கே, எத்தனை கோடி கணக்கான அசங்கியமான பூதங்கள் எல்லாமே ஆத்மாதான், இந்த ஒரே ஆத்மஸ்வரூபந்தான் அப்படின்னு எப்ப பாக்குறானோ, யாரு பாப்பான்? விஜானதா, ஞானி. ஞானிதான் அப்படி பார்க்க முடியும். அப்படி பார்க்கிறவன் தான் ஞானி. அந்த ஞானிக்கு அந்த நிலையிலே அத்திர ஓ மோகா கஷோகா, அவனுக்கு ஏது எப்படி மோகம் வரும்? மோகத்துக்கு என்ன காரணம்? அவனுக்கு எங்க மோகம் வரும்? அவனுக்கு ஏது மோகம்? அவனுக்கு ஏது சோகம்? மோகமும் அவனுக்கு கிடையாது, சோகமும் அவனுக்கு கிடையாது. ஏன் கிடையாதுன்னு சொல்றார்? ஏன்னா அதுக்குண்டான காரணம் அவனுக்கு இல்லை. சோகம் மோகம் இது எல்லாம் வரத்துக்கு இந்த இப்பேற்பட்ட ஆத்மஸ்வரூபத்தை தெரியாத இருக்கணும். இந்த ஆத்மஸ்வரூபத்தை அவன் அறியாதவனாக இருக்கணும், அஜானியாக இருக்கணும். அந்த அஜானிக்குதான் சோகம் மோகம் வர முடியும். எல்லா இடத்திலும் ஒரே ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கிறவன் ஞானியானபடியாலே அந்த அஜானங்கிற காரணம் இல்லாததுனாலே அவனுக்கு சோகமும் கிடையாது, மோகமும் கிடையாது. சோகம் மோகம் இது ரெண்டும் கிடையாதுன்னு சொன்னா இதுதான் பலம் நோட்டார். ஏன்னா இந்த சோகம் மோகம் இதுதான் நாம செய்யக்கூடிய அத்தனை பிரவൃத்திகளுக்கும் காரணம். நாம எந்த காரியத்துல பிரவൃத்தி பண்ணினாலும் அதுக்கு பின்னாடி சோகம் தூண்டுதலாக இருக்க முடியும், அல்லது ஒரு மோகம் இருக்கலாம். சோகம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு வஸ்து கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஆசை, ஒரு மனசுல ஒரு வருத்தம் வரும். கிடைக்கலையா, எப்படியாவது அதை அடைஞ்சுடணும், அதுக்காக இதை என்ன பண்ணலாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு வேலை பண்ணிட்டே இருப்போம். ஆக அந்த சோகம் இவனை
அந்த சோகத்தை நிராகரணம் பண்றதுக்கு ஏதோ ஒரு வஸ்து, ஆசைப்பட்ட வஸ்து தனக்கு வரணுமே அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் உபாயமோ அந்த உபாயங்கள் எல்லாம் பிரவൃத்திக்கு காரணமாயிடும். இந்த சோகமே அவனுக்கு அந்த காமத்தையும் கர்மாவையும் ஏற்படுத்தி கொடுத்துடும். ஆனா இந்த சோகம் வரத்துக்கு காரணம் என்னது? அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம் இல்லாததுனாலே இவனுக்கு சோகம் வராது. அதனால்தான் இதுக்கு மேல அவனுக்கு ஒண்ணு ஆசையும் வராது, ஆசையால பிரவൃத்தியும் வராது. அதனால மோகமும் கிடையாது. மோகமும் அஜ்ஞானத்துடைய காரியம். தன்னை காட்டிலும் வேறானதாக ஒன்று தெரிகிறது, ஒன்றே இரண்டாவதாக தெரிகிறது அப்படின்னு சொன்னால் அது மோகத்தினுடைய காரியம், மோகம்தான். ஆக இந்த மோகத்துக்கும் அஜ்ஞானம் காரணம். ஞானம் வந்தவனுக்கு அஜ்ஞானங்கள் இருக்க முடியாதுங்கிறதுனாலே அந்த அஜ்ஞானத்தினால வரக்கூடிய மோகம் இருக்காது, அந்த மோகத்தினால செய்யக்கூடிய காரியங்களும் இருக்காது. ஆகையாலே சம்சாரம், சோகம், மோகம் இது ரெண்டு நாள வரக்கூடியதுதான் ஒவ்வொரு பிராணிகளுக்கும் ஏற்படக்கூடிய சம்சார பந்தம். அந்த சம்சார பந்தம் இவனுக்கு இல்லே சொல்லப்பட்டதாக ஆகிறது. பாஷிகாரால் இங்க எழுதுறா, சோகமோகயோகோ அவித்யா காரியயோகோ ஆக்ஷேபேன. அதான் சோகம் மோகம் இது ரெண்டும் அவித்யுடைய காரியம், அது ரெண்டும் இங்க இல்லே, அது எப்படி இவனுக்கு வர முடியும், காரணமே இல்லையே அப்படின்னு ஆக்ஷேபம் பண்ணினத்தினாலே அசம்பவ பிரதர்சனா, அந்த ரெண்டுக்கும் சம்பவமே இல்லை, சோகமோகம் சம்பவிக்கவே முடியாதுன்னு சொன்னதுனாலே என்ன சொல்லப்பட்டதா, சகாரணஸ்ய சம்சாரஸ்ய அத்தியந்தமேவ உச்சேத பிரதர்சிதோ பவதி. சம்சாரத்துக்கு எது காரணமோ அந்த காரணமும் இல்லை, அந்த காரணத்தினால வரக்கூடிய சம்சாரமும் இல்லை, இனிமேல் மறுபடியும் சம்சாரம் வருங்கிறது இல்லேங்கிறது சொல்லப்பட்டதாக. இதுதான் மோட்சம், முக்தி அப்படின்னு சொல்றோமோ. மோட்சங்கிறது என்னது? சம்சார பந்தம் இல்லாம இருப்பது, இதுதான் மோட்சம். ஆக இந்த ஞானத்துடைய பலம் மோட்சம் அப்படிங்கிறத இந்த 7வது மந்திரத்துல சொல்லிட்டார். அதுவும் ஏகத்துவம் அனுபஷ்யதா அப்படின்னு விசேஷமா சொல்லியிருக்கு. ஏகத்துவங்கிறது ஒரே ஸ்வரூபம், ஆத்மா ஒன்று. அந்த ஒரே ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கிறவனுக்கு சோகம் மோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சம்சாரம் எதுவுமே கிடையாது. அவன் எந்த பந்தத்துக்கும் உட்பட்டவன் இல்லை, அவன் முக்தன் அப்படின்னு இந்த ஸ்ருதி வாக்கியம் நமக்கு சொல்லுது. இப்ப எந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டு இவன் முக்தி அடைகிறானோ, பந்தத்திலேந்து விடுபடுகிறானோ, அந்த ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்குங்கிறத வர்ணிக்கிறது 8வது மந்திரம். ச பரியகாத் சுக்ரம் அகாயம் அவ்ரணம் அஸ்னாவிரம் சுத்தம் அபாபவித்தம் கவிஹி மனிஷி பரிபூஹு ஸ்வயம்பூஹு யாதா தத்யதஹ அர்த்தான் வியததாத் சாஸ்வதீப்ய சமாப்யஹ. இவன் பார்க்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் சஹா பர்யகாத், எல்லா இடத்துலயும் இருக்கு, வியாபகமா இருக்கு. அதுக்கு பாஷ்யக்காரர் சொல்றாள், எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொன்னா ஆகாசம் போல, ஒரு புரியறதுக்காக ஆகாசம் போல வியாபி. முன்னாடி நீ எங்க இருக்கேன்னு கேட்டா நான் ஏதோ ரூம்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிருந்தான். அப்படின்னா அவனுக்கு அந்த ஆத்மஸ்வரூபம் அந்த சரீரத்துக்குள்ள குட்டியா தெரிஞ்சுட்டு இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்லை, இது எல்லா இடத்துலயும் வியாபகமா இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அப்புறம் அந்த ஆத்மஸ்வரூபத்தை சொல்றார். ஆத்மஸ்வரூபம் சுக்ரம், ஆத்மஸ்வரூபத்தை பத்தி தெரிவிக்கக்கூடிய சப்தம் இது. சுக்ரம் அகாயம் அவ்ரணம் அஸ்னாவிரம், 4 பதங்கள் ஆத்மாவுக்கு போட்டிருக்கு. சுக்ரம் அப்படிங்கிறதுக்கு பிரகாசமானது. சுக்ரம் அப்படின்னா பிரகாசமானது, ரொம்ப பிரகாசமா இருக்கான். அகாயம், பிரகாசம்னா என்ன? ஆத்மாதான் சைத்தன்ய பிரகாசம், ஆத்மா ஞானஸ்வரூபம். அதனால இது இல்லாட்டா ஒண்ணுமே பிரகாசமே இல்லை, ஒண்ணுமே தெரியாது. ஆக இது ஞானஸ்வரூபமானதுனால இது பிரகாசம்னு சொல்லப்படுறது. அகாயம், காயம்னா சரீரம். இந்த ஆத்மாவுக்கு சரீர சம்பந்தம் கிடையாது, சரீரம் இல்லாதது ஆத்மா அகாயம். அப்படின்னா என்ன? சரீர சம்பந்தம் இல்லைன்னா ஸ்தூல சரீர சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத நம்ம முன்னாடி சொல்லிட்டோம். அது பொதுவா
ரொம்ப சுலபமா தெரிஞ்சுடலாம். இந்த லிங்க சரீரம்னு ஒண்ணு சொல்லுவோமே, அந்த லிங்க சரீரம் இல்லே அப்படிங்கறத அகாயம்ங்கிற இந்த பதம் நமக்கு தெரிவிக்கிறது. இந்த ஸ்தூலமான சரீரத்துக்கு ஒரு சூக்ஷ்மமான சரீரம் உள்ள இருக்குன்னு நம்ம வேதாந்தத்துல சொல்றோம் இல்லையா? அந்த சூக்ஷ்ம சரீரம் தானே பஞ்ச பிராண மனோபுத்தி தசேந்திரிய சமன்விதம் அப்படின்னு சொல்றோம். அந்த சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறது அகாயம் அப்படிங்கிற இந்த விசேஷ பதம். அவ்ரணம் அஸ்னாவிரம். அவ்ரணம் அப்படின்னு சொன்னா காயம் இல்லாதது. காயம்னா நம்ம விரணம்னு சொல்றோமே அந்த காயம். அகாயம்ங்கிற அந்த சரீரம்ங்கிற அர்த்தம் இல்லை. இந்த சரீரத்துல எந்த காயமும் விடல. ஏதோ அடிபட்டது காயப்பட்டது எல்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த விரணம் இல்லாதது. ஏன் அந்த விரணம் இல்லாதது? ஏன்னா அது விரணம் வரத்துக்கு எந்த சரீரத்துல வர முடியுமோ அந்த சரீரம் இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி அஸ்னாவிரம். ஸ்னாவா அப்படிங்கிற சப்தத்தினால நரம்புகள் எடுத்துக்கிறார். நரம்புகள் உள்ளுக்குள்ள ஓடுறதே நாடிகள், அது இதுக்கு இல்லைங்கிறார் அஸ்னாவிரம். அப்படின்னா என்ன? நரம்புகள் ஓடக்கூடிய அந்த ஸ்தூல சரீரம் இல்லாதது அப்படின்னு கிடைச்சு. அதுக்கு மேல சுத்தம் அப்படின்னு மேல போட்டார். அஸ்னாவிரம் சுத்தம். சுத்தம் அப்படிங்கிறதுக்கு என்ன சொன்னார்னா நிர்மலம். அவித்யங்கிற மலமும் கிடையாது. இந்த அவித்யை தான் காரண சரீரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக அவித்யா சம்பந்தம் கூட இந்த ஆத்மஸ்வரூபத்துல கிடையாதுதான், இல்லவே இல்லை. அதனாலதான் இது அபாபவித்தம். பாபம் ஒட்டாதது. பாபம்னு சொல்லி தர்மமும் ஒட்டாது அதர்மமும் ஒட்டாது. பாபம்னு சொன்னா புண்ணியம் பாபம் ரெண்டையும் வேதாந்தத்துல பாப சப்தத்தினால சொல்லுவா, புண்ணிய சப்தத்தானே சொல்றது உண்டு. சர்வ தர்மான் பரித்தேஜ்ய அப்படிங்கிற இடத்துல தர்மாங்கிற சப்தத்துக்கு தர்மம் அதர்மம் ரெண்டும் தான் அர்த்தம். அதே மாதிரி இங்க பாபம்னு சொன்னா பாபம் புண்ணியம் ரெண்டுமே தான். ஆக இந்த ரெண்டு பாபம் புண்ணியங்களாலே இது தொடப்படாதது, யுத்தம் இல்லை, சம்பந்தப்படாதது. பாப புண்ணிய சம்பந்தம் ஆத்மாவுக்கு இல்லை. ஏன்னா இது ஒண்ணும் பண்றது இல்லை, இது கர்த்தாவே இல்லை. அதுக்கப்புறம் சொல்ற கவிஹி. கவிஹி அப்படின்னா கிராந்ததர்ஷி. அதான் நமக்கு கண்ணுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறது தான் தெரியும், இந்திரியங்களால கிரகிக்கப்படுறது தான் தெரியும் இல்ல, அதுக்கு அப்பாற்பட்ட விஷயமும் தெரிந்தது அப்படின்னா சர்வஜன். எல்லாமே தெரியும், சர்வதற்கு எல்லாம் பார்க்கக்கூடியது. ஏன்னா ஸ்ருதி என்ன சொல்றதுன்னா எல்லாத்தையும் பார்க்கக்கூடியது ஆத்மாதான். அந்த ஆத்மா ஒண்ணு அப்படின்னா உலகத்துல எல்லாத்தையும் பார்க்கக்கூடியது அதுதானே, வேற என்ன இருக்கு? அதனால சர்வது இருக்கு அப்படின்றார். மனிஷி அப்படிங்கிற பதத்துக்கு மனசை பிரேரணை செய்யக்கூடியவர், மனசை ஓட்டக்கூடியவர். யோந்த பிரவிஷ்யம் அவவாச்சம் இவாம் பிரசுப்தாம் அப்படின்னு சொல்லி நம்ம சூக்ஷ்ம சரீரத்துல உள்ள ஒவ்வொரு இந்திரியங்களும் அந்த பரமேஸ்வரன் உள்ள இருந்து உள்ள நுழைஞ்சு அதை விட்டு வேலை செய்ய வைக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ மனசையும் பிரேரணை பண்ணி இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லி அதுக்கு அந்த சக்தியை கொடுத்து வேலை செய்விக்கிறவர் மனசகா யூஷிதா. அப்படின்னா சர்வஜராகவும் சர்வசக்தியாகவும் அந்த ஆத்மஸ்வரூபந்தான் இருக்கு. சர்வஜ சர்வசக்தியாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனும் இந்த ஆத்மாதான் அப்படிங்கிறது தெரிகிறது. பரிபூஹு ஸ்வயம்பூஹு அப்படின்னு ரெண்டு பதம். இந்த பரிபூஹு அப்படின்னு சொன்னா இது என்ன சொல்றது? பரினா எல்லாத்துக்கும் மேலே, எல்லாத்தையும் விட வசந்தது. இதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் விட வசதி, இதுக்கு மேல இன்னொன்னு இல்லை. இது பரிபூஹு. ஸ்வயம்பூஹு எல்லாத்துக்கும் மேல இருக்கு, எல்லாமாகவும் இருக்கு. அதெல்லாம் எப்படி தானாகவே அப்படி இருக்கு, யாரோ பண்ணி வச்சாருங்கிறது இல்லை. ஸ்வயம்பூ அப்படின்னா இவருக்கு வாஸ்தவத்துல எல்லா
அதனால்தான் பரமேஸ்வரன் இவரை சொல்றோம். இவர் நித்திய முக்தராக இருக்கார், இவருக்கு பந்தம் இல்லை. இவர் தன்னுடைய ஈஸ்வரத்தன்மையால என்ன காரியத்தை பண்றாருன்னு பாருங்கோ. யாதா தத்யதா அர்த்தான் வியததாத் சாஸ்வதீப்ய சமாபியா. சமா அப்படிங்கிற சப்தத்துக்கு வருஷம்னு அர்த்தம். இந்த வேதாந்தத்துல வருஷத்தை சொல்லக்கூடிய இந்த சம்பத்சர சமா இந்த இத்தியாதி சப்தங்கள்லாம் இந்த பிரஜாபதினு சொல்றோமே, அந்த பிரஜாபதியை குறிக்கக்கூடியது. ஏன்னா அவர் அந்த சம்பத்சராபிமானின்னு சொல்றது. அதனால அந்த பிரஜாபதிகள் தான் லோகத்தை சிருஷ்டி பண்ணி அத பிரபஞ்சத்தை விஸ்தாரப்படுத்துறது. அப்ப பிரஜாபதிகள் பல பேர் இருக்கா. அந்த பிரஜாபதிகளுக்கு அவா தன் காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா எதெல்லாம் செய்யணுமோ அதை எல்லாத்தையும் அதுக்கு வேண்டிய சாதனங்கள்லாம் சொல்லி கொடுத்து பண்ண வைக்கிறவர் இவர். அந்த பிரஜாபதிகளுக்கு வேலைகளை நீ இதை செய்யணும் நீ அதை செய்யணும் அப்படின்னு பிரித்து கொடுக்கக்கூடியவர் இந்த பரமேஸ்வரன். இந்த பரமேஸ்வரன் எல்லா இடத்துலையும் வியாபகம் அப்படி எல்லாம் சரீர சம்பந்தம் இல்லை அப்படி அப்படின்னு சொல்லி எந்த ஆத்மஸ்வரூபத்தை இவன் கண்டுபிடிச்சானோ எல்லா இடத்துலயும் ஒரே ஆத்மஸ்வரூபம். அந்த ஆத்மஸ்வரூபத்தை பத்தி தான் சொல்றது. அதனுடைய ஔபாதிகமான ரூபம் இது பரமேஸ்வரனாக இருந்து கொண்டு இவ்வளவு காரியங்களை செய்யறது. உலகத்துக்கே ஈஸ்வரனாக இருக்கு. அந்த பிரஜாபதிகளுக்கு ஆர்டரை போட்டு நீ இப்படி செய்ய அப்படி செய்யன்னு சொல்லி அதை எப்படி செய்யணுங்கிறதையும் சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணி வைக்கிற. பிராணிகளுக்கு கர்மபலத்தை கொடுக்கிறவர் இவர் தான். பிராணிகள் கர்ம பலத்தை அடைவதற்கு இந்த சர்வஜனான பரமேஸ்வரர் தான் காரணம். ஏன்னா பிராணிகளுக்கு தெரியாது, தான் பண்ணின கர்மாவை பத்தி ஒன்றும் தெரியாது, மறந்து போயிடும். அசர்வஜனாக இருக்கக்கூடிய இன்னொருத்தனுக்கும் அது தெரியவே தெரியாது. மற்றவன் என்ன பண்ணாங்கிறது இவன் தெரியறதுக்கு சான்ஸே இல்லை. அப்ப சர்வஜனாக இந்த பரமேஸ்வரனாக இருந்து கொண்டு இந்த ஆத்மஸ்வரூபந்தான் அத்தனை பிராணிகளுக்கும் அந்தந்த பிராணிகள் செய்த கர்மாவுக்கு தகுந்தா போல அந்த கர்ம பலத்தோடு சேர்த்து வைக்கிறது. அதனாலதான் யதா அர்த்தான் யாதா தத்யதா யதா யதா கர்மா ததா ததா. எப்படி அவளுக்கு என்ன கர்மா இருக்கோ அந்த கர்மாக்களை பார்த்து அதுக்கு தகுந்தா போல அதுக்கு வேண்டிய விஷயங்களை அந்த பலங்களை அந்த பிராணிகளோடு சேர்த்து வைக்கிறது. அப்பேற்பட்டது இந்த ஆத்மஸ்வரூபம். ஆக இந்த 3 மந்திரத்துல நாம பார்த்தோமானா ஆத்மாவே நிர்விசேஷமாக நிர்குணமாக பார்க்கிற அந்த ஞானிக்கு வரக்கூடிய பலன் சம்சார பந்த முக்தி அப்படிங்கிறத 2 மந்திரத்துல சொன்னார். 3வது மந்திரத்துல அவன் பார்க்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபந்தான் பரமேஸ்வரனாக இருக்கு. எந்த சரீரத்தோடு சம்பந்தம் இல்லாத அது பரமேஸ்வரனாக இருந்து ஜகத்துக்கு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கர்த்தான்னு சொல்லக்கூடிய அந்த ரூபத்திலையும் இருந்துருக்கு. 2 கர்ப்பாதிகளுக்கும் ஈஸ்வரனாக இருந்துருக்கு அப்படிங்கிறத சொல்றது. இது 2ஐயும் பார்த்தோம்னா நமக்கு நன்னாவே மகா வாக்கியார்த்தம் புரியும். எந்த ஒரு ஆத்மஸ்வரூபம் பரமேஸ்வரனாக இருக்கோ அதே ஆத்மஸ்வரூபந்தான் நான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இங்க சொல்லக்கூடிய அந்த ஆத்ம ஜானம். ஆத்மஸ்வரூபத்தை கொண்டு உலகத்தை மறைக்கிறது அப்படின்னு ஆரம்பத்துல ஈஷாவாஸ்யம்னு சொன்னாரு. அந்த உலகத்தை மறைக்கிறதுங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. இந்த ஆத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபத்தை புரிந்து கொள்வது அந்த ஞானம்தான் உலகத்தை மறைக்கக்கூடியது. அஜானத்தினால தெரியக்கூடிய அந்த உலகத்தை மறைக்கக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறது 3 மந்திரத்துல இருந்து நமக்கு கிடைக்கிறது. இதோட வச்சுக்கோ.